ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் 2ல் சாப்டர் 10 கெமிக்கல் பாண்டிங் அந்த சாப்டர் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ போன வீடியோவில் வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறது அப்படின்றத பார்த்தோம். ஒரு வேளை பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ போன தடவை பார்த்தோம் நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறதுன்னு. லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்னும் ஒரு காம்பவுண்டுக்கு வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைவோம். இதில் ஒரு சிக்கலான விஷயம் இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். என்ன பார்த்தீங்க அப்படின்னா, காம்பவுண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலுக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைவோம். ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான், மொத்த காம்பவுண்டுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ நமக்கு தெரியும் கார்பனுக்கு வந்து 4, ப்ளூவில் எழுதுகிறேன். ஸோ கார்பனுக்கு வந்து 4 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து 6. ஸோ 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ 2 × 6 × 2. ஸோ டோட்டலாக 12 + 4 16 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமை வந்து நம்ம சென்ட்ரல் ஆட்டமாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ கார்பனை ஆக்சிஜனை கம்பேர் பண்ணுவோம், ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ கார்பனை சென்ட்ரல் ஆட்டமாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து அதை சுற்றி ஆக்சிஜனை, ஸோ சுற்றின்றதை விட 2 ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் போட்டுருவோம். ஸோ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமை வந்து டெர்மினல் ஆட்டம்ஸாக வந்து சென்ட்ரல் ஆட்டத்துக்கு பக்கத்தில் வைப்போம், இல்லை சுற்றி வைப்போம். ஸோ அடுத்து பாண்டு போடுவோம், அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 2 கோலன் பாண்ட்ஸ் போடுவோம். ஸோ ஒரு பாண்டு போட்டதுக்கப்புறம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கோ அதை டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ 2 பாண்டு போட்டதுனால 4 எலக்ட்ரானை வந்து இந்த டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்லேருந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ -4 எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ மீதம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அகைன் 12 எலக்ட்ரான்ஸ் வந்து யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, டெர்மினல் ஆட்டத்துக்கு ஆக்டட் ரூல் வரா மாதிரி, டெர்மினல் ஆட்டத்துக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வரா மாதிரி நம்ம ஃபில் பண்ணிட்டே வரணும். ஸோ ஒரு 6 எலக்ட்ரான்ஸ் போடுறேன் ஆக்சிஜனை சுற்றி. ஸோ இதுக்கு மேலே நான் போட முடியாது, ஏன் அப்படின்னா ஆக்டட் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிருச்சு. அதாவது எலக்ட்ரானுக்கு வேலன்ஸ் ஷெல், ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. இந்த 6 எலக்ட்ரான் ப்ளஸ் கோவலன்ட் பாண்டில் ஷேர் பண்ணக்கூடிய 2 எலக்ட்ரான். ஸோ 8 எலக்ட்ரான். ஸோ இன்னொரு 6 வந்து இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு பிரித்து கொடுத்துட்றேன். ஸோ முடிச்சிட்டோமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இல்லை. லாஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு சென்ட்ரல் ஆட்டம் வந்து ஆக்டட் ரூலில் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். சென்ட்ரல் ஆட்டத்துக்கும் ஒரு 8 எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிள் பாண்ட்ஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பாண்ட்ஸை எப்படி கார்பனில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெர்மினல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய லோன் பேர்ஸை ஒரு பாண்டாக மாற்றிடுங்க. ஸோ அதனால் இதை அழிச்சிட்டு மறுபடியும் அதை ஒரு பாண்டாக மாற்றிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ கார்பனுக்கும் ஆக்டட் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. 4 கோலன் பாண்ட் வந்ததுனால 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. அதே சமயம் ஆக்சிஜனுங்களுக்கும் 2 லோன் பேர் ப்ளஸ் 2 பாண்டுனால ஸோ 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. ஸோ இதுதான் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. சப்போஸ் இது இப்படி இல்லாமல் ஏன் வந்து கார்பன் வந்து இன்னும் ஒரே ஆக்சிஜன் ஆட்டத்திட்டேருந்து 2 லோன் பேரை எடுத்துக்கிட்டு ட்ரிபிள் பாண்டு ஃபார்ம் பண்ணக்கூடாது, இந்த ஆக்சிஜன் அப்படியே விடக்கூடாது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு ஒரு பாசிபிள் ஸ்ட்ரக்சரை சொல்கிறேன் நான், எப்படின்னு பாருங்கள். ஸோ கார்பன் இருக்குது. ஸோ இப்படி இருந்தது முன்னாடி ஸ்ட்ரக்சரு. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ போன தடவை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோன் பேரை ஒரு பாண்டாகவும் இந்த ஒரு லோன் பேரை ஒரு பாண்டாகவும். ஸோ அப்படி ஒரு பாசிபிலிட்டி இல்லாமல் ஏன் கார்பன் வந்து இந்த 2 லோன் பேரையும் மாற்றி ஒரு பாண்டாக ஆக்கி இவங்களுக்குள்ள ஒரு ட்ரிபிள் பாண்டு ஃபார்ம் ஆகக்கூடாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு லோன் பேரை அழிச்சிட்டு இந்த ஒரு லோன் பேரை அழிச்சிட்டு கார்பன் ஏன் வந்து ஒரு ட்ரிபிள் பாண்டு ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோடய கேள்வி. ஸோ இப்போவும் நம்ம வந்து எதையும் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் நம்ம எதுவும் தப்பாக பண்ணல, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவும் ஆக்டட் கான்ஃபிகரேஷன் வந்திருக்கு, இவங்களுக்கும் ஆக்டட் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பு எதுவும் இல்லை, இதுவும் ஒரு கரெக்ட் ஸ்ட்ரக்சர் தான் ஆக்சுவலாக. பட் ரியாலிட்டியில் எந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் பெஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு குழப்பத்துக்கு வரும். ஸோ இது பெஸ்ட்டு ஸ்ட்ரக்சரா இல்லை இது பெஸ்ட்டு ஸ்ட்ரக்சரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு குழப்பத்தை தீர்க்க தான் ஒரு புதிய ஒரு கான்செப்ட் வருது கெமிஸ்ட்ரியில். என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஃபார்மல் சார்ஜ்.
ஃபார்மல் சார்ஜ். அதாவது இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான 2 பாசிபிள் ஸ்ட்ரக்சர் வரும்போது லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்லேயே எது பெஸ்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுக்குன்னு மறுபடியும் இன்னொரு வழிமுறை. அந்த ஃபார்மல் சார்ஜ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஃபார்முலா. அதாவது ஜஸ்ட் சார்ஜஸ் கொடுப்போம் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும், அந்த சார்ஜஸை பேஸ் பண்ணி எது ஒரு பாசிபிள் ஸ்ட்ரக்சராக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு முடிவுக்கு வருவோம். ஸோ இந்த ஃபார்மல் சார்ஜோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு NV minus NL plus NB divided by 2. இது என்ன, இது NV NLன்னு கேட்டிங்க அப்படின்னா, NV அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஆக்சுவலாக இந்த ஃபார்மல் சார்ஜ் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காம்பவுண்டில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட்டத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணுங்க. ஸோ என்னன்றது ஒன்று பொறுமையாகவே சொல்கிறான்னு நல்லாவே புரியும். ஸோ NV அப்படின்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இப்போ கார்பனோடைய நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ, ஆக்சிஜனோட நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோன்றது தான் இந்த NV. ஸோ NL என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் அரவுண்ட் த இண்டிவிஜுவல் ஆட்டம். இந்த ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டத்தை சுற்றி எத்தனை லோன் பேர் இருக்கோ அதுதான் NL. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனுக்கு எந்த லோன் பேர் இந்த இடத்துல இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனுக்கு பாருங்கள், ஆக்சிஜனுக்கு ஒரு 3 லோன் பேர் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதுதான் இந்த NL. அது எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றதை எழுதணும். இது NB என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்டுங்க ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துங்க, ஆக்சிஜன் எடுத்துங்க. இந்த இடத்துல 3 பாண்ட் இருக்குது. ஸோ 3 கோலன் பாண்ட் இருந்ததுன்னா அப்படின்னா இந்த இடத்துல 6 எலக்ட்ரான் இருக்கிறது அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல 6 போடணும். ஸோ டிவைடட் பை 2 அப்படின்றது தான். ஸோ இதுதான் அவங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்றது. அதை நான் கொஞ்சம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஸோ ஓகே, இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். நமக்கு வந்து என்ன குழப்பம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பெஸ்ட்டாக இல்லை இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் கொஷின். இதை ஸ்ட்ரக்சர் 1ன்னு வச்சுக்கிறேன், இதை ஸ்ட்ரக்சர் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஆட்டத்துக்கு ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஸ்ட்ரக்சர் 1 ஃபார்மல் சார்ஜ் ஃபஸ்ட்டு யாருக்கு முடியும்னா கார்பன் கண்டுபிடிப்போம். ஸோ NV கார்பனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4. ஸோ 4ன்னு எழுதுவோம். மைனஸ் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். ஸோ NL என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுக்கு எந்த லோன் பேருமே இந்த இடத்துல இல்லை. ஸோ 0 ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்டு இட் ஹேஸ் ஃபார்ம்டு. இந்த இடத்துல கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கோலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஒவ்வொரு பாண்ட்லையும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 4 × 2 8 பாண்ட்ஸ், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அந்த 4 பாண்டில். 8/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா 8/2 4. ஸோ ஆல்ரெடி வெளியே 4 இருக்குது. ஸோ 4 - 4 0. ஸோ ஃபார்மல் சார்ஜு இந்த இடத்துல 0. இந்த இடத்துல எழுதுவோம், அதை நம்ம மெஜந்தால் எழுதுகிறேன். ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஃபார் ஸ்ட்ரக்சர் 1 ஃபார் கார்பன் ஆட்டம் வந்து 0. ஸோ அடுத்து யார் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். ஸ்ட்ரக்சர் 1 பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட்டத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்கள். வித்தியாசமே இல்லை, ரெண்டுமே 2 லோன் பேர், 2 பாண்ட் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆக்சிஜன் ஆட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ஆக்சிஜன் ஆட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல 1 லோன் பேர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு 3 லோன் பேர் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பாண்ட் இருக்குது, இந்த இடத்துல 1 பாண்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஸ்ட்ரக்சர் வரும்போது நீங்கள் ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் நீங்கள் செப்பரேட்டாக ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். வேறு இந்த இடத்துல ஃபார்மல் சார்ஜ் ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு கண்டுபிடிச்சா போதும். ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன் ஆட்டமே ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் த போத் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்னு எழுதிடுறேன் நான் இந்த இடத்துல. ஸோ வரக்கூடிய சார்ஜை 2 பேருக்கும் அதே மாதிரி ஈக்குவலாக கொடுத்துடலாம். ஸோ ஆக்சிஜனுடைய நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6. ஸோ 6 - NL. ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ 2 பேருக்குமே சேமான லோன் பேர்ஸ் தான், 2 லோன் பேர்ஸ். ஸோ 2 லோன் பேர்ஸ் அப்படின்னா மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 4ன்னு போடுவோம். 4 ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்ட் இட் ஹேஸ் ஃபார்ம்டு. ஆக்சிஜன் இங்கே எத்தனை பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு கார்பனோட பார்த்தீங்க அப்படின்னா 2 பாண்ட், இதுவும் 2 பாண்டு தான். ஸோ 2 பாண்டுனா மொத்தம் 4 எலக்ட்ரான். ஸோ அதையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 4/2. ஸோ இது என்ன வரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ 2 + 4 6, 6 - 6 = இதோட ஆன்சரும் 0. ஸோ ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் ஃபார்மல் சார்ஜ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ அதையும் மெஜந்தால் ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். 0 0. ஸோ ஸ்ட்ரக்சர் 1க்கு ஃபார்மல் சார்ஜை கண்டுபிடிச்சிட்டோங்க. ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்மல் சார்ஜ் என்னன்றதை கண்டுபிடிப்போம். க்ரீனில் கண்டுபிடிப்போம். ஸ்ட்ரக்சர் 2
ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் அ கார்பன் ஃபஸ்ட் கண்டுபிடிப்போம். கார்பன் ஆட்டம். ஸோ நமக்கு தெரியும் சேம் ஃபார்முலா இதே தான். ஒரு இப்படின்னா க்ரீனில் போட்டுறேன், பாக்ஸ் போட்டுறேன். ஸோ NV நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் நமக்கு தெரியும் 4 மைனஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். இங்கே லோன் பேர்ஸ் எதாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரில் கார்பன் ஆட்டத்துக்கு எந்த லோன் பேரும் இல்லை. ஸோ 0. ஸோ 0 அப்படியே போட்டுருவோம். ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்ட் இட் ஹேஸ் ஃபார்ம்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் நல்லா பாருங்கள் கார்பன் மொத்தம் 4 பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 4 பாண்டுன்னும் போது ஸோ டோட்டலி 8 over 2. ஸோ அகைன் இது சிம்பிளை பண்ணிங்கன்னா இது 4 வந்துடும். ஸோ 4 minus 4 is equal to 0. ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஃபார் கார்பன் ஆட்டம் இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கும் 0 தான். ஸோ ப்ளூவில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், டார்க் ப்ளூவில் 0. ஸோ அடுத்து ஆக்சிஜன் ஆட்டம். இந்த இடத்துல ஆக்சிஜன் 2 டிஃப்ரெண்ட்டான ஆட்டம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு லோன் பேர் இருக்குது, இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 லோன் பேர் இருக்குது. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் சாரி க்ரீனில் போடுறேன். ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தை சொல்கிறேன். இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு ஃபார்மல் சார்ஜ் எவ்வளோ கண்டுபிடிப்போம். ஸோ ஆக்சிஜனோட நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6 மைனஸ் நம்பர் ஆஃப் அடுத்து லோன் பேர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ லோன் பேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 லோன் பேர் இருக்குது. ஸோ 3 times 2 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அந்த லோன் பேர்ஸில். ப்ளஸ் அடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்ட் இட் ஹேஸ் ஃபார்ம். எத்தனை பாண்டு ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு பாண்டு தான். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2 over 2. ஸோ 2 over 2 1. ஸோ 2 over 2 1. ஸோ 1 plus 6 -7. ஸோ -7 ப்ளஸ் 6 என்ன ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா -1. ஸோ இதோடைய ஃபார்மல் சார்ஜ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் வேல்யூ -1. இது டார்க் ப்ளூவில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ -1 இதை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு கண்டுபிடிப்போம் ஃபார்மல் சார்ஜ். ஸோ க்ரீன் ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் a oxygen atom இந்த ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ சேம் அதே தான் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் அதுங்களுக்கு. ஸோ அடுத்து லோன் பேர்ஸ் கண்டுபிடிப்போம். NL ஒரே ஒரு லோன் பேர் தான். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா பாண்ட் இட் ஹேஸ் ஃபார்ம்டு. எத்தனை பாண்டு ஃபார்ம் பண்ணிங்கன்னா 3 பாண்டு. ஸோ 3 times 2 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 6 over 2. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா 6 over 2 3. ஸோ 3 plus 2 5. ஸோ 6 minus 5 +1. ஸோ இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஃபார்மல் சார்ஜ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா +1. ஸோ ஓகே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு எது ஃபேவரபுளான ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கும் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு அகைன் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஃபார்மல் சார்ஜ் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து நிற்கிது. ஐ மீன் இந்த ஒரு 000 ஃபார்மல் சார்ஜ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒரு விதமான ஃபார்மல் சார்ஜ் ஒரு -1 வந்திருக்கு, 0 வந்திருக்கு, +1 வந்திருக்கு. அகைன் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத உங்கள் புக்கிலேருந்து ஸ்னாப் எடுக்க முடியல, அதனால் நான் ஹேண்ட் ரிட்டனை எழுதி ஸ்னாப் எடுத்து வச்சுருக்கேன். த பெஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் கேன் பி செலக்டட் பை த ஃபாலோவிங் கைட்லைன்ஸ். ஐ மீன் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிச்சக்கப்புறம் இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி எது பெஸ்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். A structure in which all the formal charges are 0 are preferred over with a charge. சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு சார்ஜே இல்லாத ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஐ மீன் 0 சார்ஜஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்னு. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுறோம். இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கு சார்ஜஸ் வருது, வேறு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சார்ஜஸ் வரலை. ஸோ இதுதான் ப்ரிஃபரபிள் ஸ்ட்ரக்சருங்க. ஐ மீன் நம்ம போட்ட லீவ் ஸ்ட்ரக்சரில் இதுதான் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஸ்ட்ரக்சர், மீன் பெஸ்ட் ஸ்ட்ரக்சர், இதுதான் கரெக்ட் ஒன், இது இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது சாட்டிஸ்ஃபைடுது. ஸோ சப்போஸ் ஒருவேளை கேஸில் இப்படி ஏதோ நம்ம வேறு ஒரு காம்பவுண்ட் எடுத்து அதோட லீவ் ஸ்ட்ரக்சர் ஐ மீன் அதோடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கும் கொஞ்சம் சார்ஜ் வருது, செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கும் கொஞ்சம் சார்ஜ் வருது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் தேர்ட் கண்டிஷனுக்கு போய் ஆகணும். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எ ஸ்ட்ரக்சர் வித் ஸ்மால் சார்ஜஸ் இஸ் ப்ரிஃபர்டு ஓவர் த ஒன் வித் ஹையர் ஃபார்மல் சார்ஜஸ். சப்போஸ்
இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கெல்லாம் +1 -1 வந்துருச்சு. சப்போஸ் செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கு +3 இல்லை -3ன்னு ஹையர் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மாலர் சார்ஜஸ், சாரி மாற்றி சொல்லிட்டேன், இன்வெர்ஸில் சொல்லிட்டேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் +1 இருக்குது, ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து +3 இருந்ததுன்னு வச்சிங்களேன், நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க பார்த்தீங்க, அப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் 2 ப்ரிஃபர் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸ்மாலர் சார்ஜஸ் தான் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும் பெஸ்ட்டு ஸ்ட்ரக்சராக அப்படின்னு. ஸோ ஹையர் சார்ஜஸை நம்ம விட்டுறணும். ஸோ அது செகண்ட் கைட்லைன். ஒருவேளை இதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகாத விஷயம் தேர்ட் கைட்லைனில் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எ ஸ்ட்ரக்சர் இன் விச் த நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இஸ் ப்ரிஃபர்ட். சப்போஸ் ரெண்டு ஸ்ட்ரக்சருக்குமே பாருங்கள் ஈக்குவல் சார்ஜஸ் வந்துருச்சுன்னு வச்சிங்க, ஈக்குவல் சார்ஜஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் ஒரு மாதிரி -1 0 +1ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிளே சொல்கிறாங்க, இந்த இடத்துல +1 வந்துருச்சு, இந்த இடத்துல 0 வந்துருச்சு, ப்ளஸ் இந்த இடத்துல -1 வந்துருச்சு. இப்போ நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி சார்ஜஸாக இருக்குது. அப்போது எது ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமாக இருக்குன்றதை கண்டுபிடிங்க. இந்த இடத்துல நமக்கு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஆக்சிஜன் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த ரெண்டு இடத்துல இந்த ஆக்சிஜனு இல்லை இந்த ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்லுவோம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் அதிகமான எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நான் வந்து ஒரு போரான் ஹைட்ரைடு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த தேர்ட் கண்டிஷனை. ஏன்னா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரியாது, ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு சொன்னோம்னா புரியும். ஐ மீன் இந்த தேர்ட் கைட்லைன் சொல்கிறேன், தேர்ட் கைட்லைன் எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் இன்னொரு ஸ்டேஜில் சொல்கிறேன் நான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மல் சார்ஜ்னா என்னன்றது அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.